சார் அரசியல்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் ஒரு பிடிவாதம், அவங்களுடைய பிடிவாதத்துக்கு எதிரில யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே ஜானகி அம்மா கூட இருந்தவங்கள அரவணைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஏன் வந்து இபிஎஸ் வந்து அந்த மாதிரி பண்ணல? இப்ப அரசியல்ல அரவணைச்சு போகணும் அப்படின்றத இபிஎஸ் ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அவங்க மேல வைக்கிறாங்கல்ல. தேர்தலில் ஜெயலலிதாவோடு மோதித்தான் நின்றார்கள் ஜானகி அம்மையார். வெற்றி பெற முடியவில்லை. நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதிலே ஜெயலலிதாவையும் தோற்கடித்து விட்டார்கள். இவர்கள் ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் தான் வந்திருப்பார்கள். திமுக 89 ஆட்சிக்கு வர நேரிட்டதற்கு காரணமே அதிமுக பிளவுற்றது தான். அப்படி பிளவுற்ற போது ஜானகி அம்மையார் தனி தேர்தலில் இரட்டைப்புறாவிலே நின்று பார்த்தார்கள். ஆர்.எம். வீரப்பன் அதற்கு மூளையாக இருந்தார். கடைசியிலே வெல்ல முடியவில்லை, படுமோசமாக தோற்றார்கள். என்ற பிறகு நாம் இந்த அரசியலில் எதிர்நீச்சல் போடுகின்ற முனைப்பு மனப்பான்மை விஎன் ஜானகிக்கு கிடையாது. நான் சொல்வது தெரியாதா? அதனால் போகட்டும், அது என்ன நம்ம கட்சி தானே, நம்ம வீட்டுக்காரர் வைத்திருந்த கட்சி, இரட்டை இலையை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். யாரோ ஒரு திமுக இருப்பதை விட ஜெயலலிதா இருப்பது நல்லது தானே என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை அவருக்கு இருந்தது. இப்போ உங்களுக்கு இல்லையே. ஸ்டாலின் இருப்பதை விட எடப்பாடி இருப்பது நல்லது தானே என்று நீங்கள் நினைக்கவில்லையே. நான் சொல்வது புரிகிறதா? சின்னம்மாவாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், விஎன் ஜானகி எப்படி நினைத்தார்கள் என்றால், கடைசியில் நம்மால் முடியவில்லை, நாம் இருந்தால் நாம் தான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும், நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலையில் ஜெயலலிதாவை தோற்கடிக்காமல் விடமாட்டேன் என்று மல்லு கட்டாமல் ஜெயலலிதாவிடம் சின்னத்தை கொடுத்தார்கள், கட்சி அலுவலகத்தை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நீயே நடத்து என்று போனார்கள். ஏனென்றால் என்றைக்கும் எதிரி திமுக.